2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அன்புக்குரியவர்களே, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையை அவரது முதலாவது மிஷனரி ஜேர்னியில போய் கொரிந்து சபையை அவர் உருவாக்குகிறார். பவுலுடைய பிரசங்கத்தில் தான் அந்த புதிய இந்த சபை உருவாகிறது. இப்பொழுது சபையை குறித்து ஒரு கரிசனை இருக்கிறது. முதல் நிருபத்தை எழுதி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். 2ஆம் நிருபத்திலே கொரிந்து சபையில ஆதாயத்துக்காக வந்து பிரசங்கம் பண்ணி ஜனங்களை தவறாக நடத்துவதற்காக சிலர் முற்படுகிறார்கள். கவனிங்க, அன்றைக்கு இருந்த நாட்களிலே the times that they were living, they did not have smartphones, they didn't have television. அவங்களுக்கு இன்டர்நெட் கிடையாது, யூடியூப் கிடையாது, அவர்களுக்கு தொலைக்காட்சி கிடையாது. அப்போ சத்தியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் யார் நேரில் வந்து பிரசங்கம் பண்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன், அதுதான் அவங்களுக்கு டீச்சிங், அதுதான் அவங்களுக்கு போதனை. பவுல் போய் ஊழியம் செய்து முடித்து வந்து விட்டார். பவுல் வந்த பிறகு இந்த கிரேக்க ஜனங்கள், அந்த கிரீக் படித்தவர்கள், அதாவது அந்த கொரிந்து சபை இருந்த பகுதியிலே இருந்த சிறந்த பேச்சாளர்கள், அவர்களுக்கு சபையிலே வந்தால் சபை பேசுவதற்கு காசு கொடுக்கும். இவங்க ஆரட்டோரிக்கல் ஸ்கில்ஸ், பேச்சு திறமையை வைத்து பணம் சம்பாதிக்கலாம் என்பதை கண்டவர்கள் கொரிந்து சபையில வந்து பவுல் பேசினது போலவே பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே கர்த்தர் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, பவுல் பேசின கான்செப்ட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல பேசிக்கா கிறிஸ்துவ கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தங்களுக்கு விருப்பமான காரியங்களை, சாதகமான காரியங்களை அவர்கள் பேசுகிறார்கள். ஆகவேதான் இந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை அவர்கள் பிரசங்கிப்பார்கள், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இதே அதிகாரத்திலே முன்பகுதியிலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. நாங்க உங்ககிட்ட வரும்போது எப்படி இருந்தோம்? நாங்க எப்படி ஊழியம் செய்தோம்? ஆதாயத்துக்காக செய்தோமா? பிரசங்கம் பண்ணும்போது நீங்க கொடுக்கிற காணிக்கைக்காக நாங்கள் செய்தோமா? இல்லை. இப்ப என்னாச்சு பாருங்க, பவுல் இவர்களை தான் பெற்ற சபை என்று யோசித்தபடியினாலே அவர்களிடத்திலே பிரசங்கம் பண்ணுவதற்கு காசு வாங்கவில்லை. ஆனால் இவருக்கு பின்னாடி வந்து இந்த சபையை பணத்தின் ஆதாயத்திற்காக, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுக்காக வந்து அந்த ஆரட்டோரிக்கல் ஸ்கில்ஸை வச்சு பேசுறாங்கல்ல, அவங்க அதை எப்படி திரிச்சிட்டாங்கன்னா பாருங்க, பவுல் பண்ற பிரசங்கம் வந்து அவ்வளோ சரியில்லை, அதனால்தான் காசு கொடுக்க கூட லாய்க்கு இல்லாத ஒரு பிரசங்கம், அது எடுபடாத பிரசங்கம், அதனால்தான் காசு அவரே வாங்க மாட்டார், அவருக்கே தெரியுது அவர் சரியா பிரசங்கம் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லி பவுலை மட்டம் தட்டி இவர்கள் கிறிஸ்துவை தவறாக போதிக்கிறதை பார்த்து பவுல் வேதனை அடைந்து சொல்கிறார், ஏவாளுடைய மனம் கெடுக்கப்பட்டது போல சாத்தான் உங்கள் மனதையும் தந்திரமாய் கெடுத்து விடுவானோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிதான் இந்த அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே பவுல் அப்போஸ்தலன் 14ஆம் வசனத்துல முக்கியமான ஒரு காரியம் சொல்றார். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. Satan will masquerade as an angel of light. What does this mean? இது எதை குறிக்கிறது? இந்த சாத்தான் இருக்கிறா பாருங்க, அவனுடைய வேலையை என்னன்னு சொன்னா, நல்லது போல தன்னை காட்டி மக்களை ஏமாற்றுவதுதான். அவனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது, அந்த அந்தஸ்துல இருந்து அவன் கீழே விழுந்த போது அவனுடைய ஏக்கம் என்னவெல்லாம் என்ன, நான் ஏமாந்து விழுந்த மாதிரி மற்றவங்களும் ஏமாந்து விழணும்,
ஏன்னா அவன் இடத்துல தானே கர்த்தர் வச்சிருக்கிறாரு மக்களை. அவன் ஆண்டவருக்கு ஆராதனை செய்தவன். இப்பொழுது அந்த ஆராதனை செய்ய வேண்டிய இடத்திலே கர்த்தர் மனிதனை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21. அப்போ நாம் அவருக்கு ஆராதனை செய்யக்கூடாது, நாமும் வஞ்சிக்கப்பட வேண்டும். அந்த இயேசுவை, உண்மையான இயேசுவை ஆராதிக்கிறதை நிறுத்திவிட்டு நாம் தவறான இடங்களுக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா, ஒளியின் தூதனுடைய வஸ்திரத்தை அவன் தரித்துக் கொள்ளுவான். ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற அவருடைய தூதர்களும் உண்மையான வெளிச்சமாய் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான வெளிச்சத்தின் தேவ தூதர்களைப் போல, ஏன்னா இவன் விழுந்த தூதர்ல, அவனுக்கு தெரியும்ல எப்படி இருப்பாங்க தேவ தூதர்கள் சொல்லி, அதுபோல தன்னை காட்டிக்கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிறதா அவனுடைய வேலை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த வஞ்சனையான பிசாசனுடைய தந்திரங்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏனென்று சொன்னால், பவுல் இங்க பல முறை அவர்களை எச்சரிக்கிறதுக்கு காரணமே, அவன் பொய்யை உண்மை போல பேசுவான். அப்படிதான் ஏவாளை வஞ்சித்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த பழத்தை பத்தி அவன் பேசும்போது ஏவாள் இடத்துல சொல்றான், அது நல்லா இருக்குதுல்ல, அதை சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லி சொன்னாரு. அதை சாப்பிடுற போது உனக்கு ஒன்னும் ஆகாது, நீங்கள் சாவதில்லை. பாதி உண்மையை சொல்றான். ஆமா, சரீரத்துல சாவதில்லை, ஆனா ஆத்துமா சாகும் இல்ல. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செஞ்சா மரணம் வரும். அதுதான் ஆண்டவர் வேண்டான்னு சொன்னார். உனக்கு ஆத்துமாவில் மரணம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை தர்றேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான், நீ ஆத்துமாவில் சாவ, ஆத்துமாவிலே ஒரு மரணம் வரும்னு சொல்லி மறைச்சிட்டான். சரீரத்துல மரணம் வராதுன்னு சொல்லி ஏமாத்திட்டான். இவங்க ஆத்துமாவில் மரணம் வந்த உடனே நிர்வாணிகள் என்பதை உணர்கிறார்கள். தேவ பிரசனத்தில் நிற்க முடியவில்லை. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட வேண்டியதாக இருந்தது. பிசாசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். ஆதாமுக்காக ஆண்டவர் அவ்வளோ பார்த்து பார்த்து உருவாக்கின ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் வெளியே வருவது. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் இழக்க வேண்டும் என்பதற்காக பிசாசு முரண்பாடான டீச்சிங்ஸை கொடுத்து அவர்களை வஞ்சிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, பிசாசு ஒளியின் தூதனுடைய அந்த வேஷத்தை தரித்து கொள்வான் என்பதை அறிந்து இந்த கடைசி நாட்கள் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். ஏன், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே டென்ஷன் பண்ணான். அவரை சோதிக்கும்படி அவர் 40 நாட்கள் உபவாசம் இருக்கும் போது அவன் சொல்லுகிறான், நீ இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி புசிக்கலாம்ல, நீங்க மேல இருந்து கீழே குதிங்க. அவன் சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரத்தை அவன் கோட் பண்ணி சொல்லுகிறான். அவர்கள் உங்கள் கைகளிலே உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே தூதர்கள், நீங்க குதிங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றான். அப்ப ஆண்டவர் பாருங்க, வசனம் இருந்ததுனால வசனத்தாலேயே அவனை ஜெயிக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அவன் கோட் பண்ணதும் வசனம் தான். இன்னைக்கு நிறைய பேரு, கவனிங்க, தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க, பட் திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு வார்ன். நான் என்னுடைய வாழ்க்கையிலே தற்கொலைக்கு நேராக போனதுக்கு காரணமே என்னுடைய நண்பன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் என்னை ஏமாற்றினார். அவர் என்னிடத்துல ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, அதை பண்ணணும், நான் ஒரு ஹிந்து சார், பட் ஆனால் நான் கிறிஸ்தவ ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்ன உடனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, நான் அவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்குமா, அவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு உடனே அவர் சொன்ன இடத்துலலாம் கையெழுத்து போட்டேன், அவர் கேட்ட இடத்துக்கெல்லாம் பணத்தை அனுப்பினேன். ஆனால் அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி என்பதை அறியாமல் போனேன். அவர் வசனம் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக
அவர் சொன்ன இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு அவர் கேட்ட இடத்துக்கெல்லாம் பணத்தை அனுப்பினேன். எல்லாத்தையும் இழந்து போனேன். அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு, பிசாசு வேதம் ஓதுவான்னு சொல்லி நம்முடைய பழமொழியில சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய டீச்சிங்ஸ் யூடியூப்ல இருக்குது. யார் வேணா இன்னைக்கு ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு ஹேண்ட் போனை வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டுடலாம். இன்னைக்கு அநேக பாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை செய்தி எடுப்பதற்கு பைபிளை விட அவங்க இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு இன்டர்நெட்ல புகழ்பெற்ற அந்த ஊழியக்காரன் என்ன பேசியிருக்கிறாரு, இந்த ஊழியக்காரன் என்ன பேசியிருக்கிறாரு, அது ரொம்ப பாப்புலரா இருந்துச்சுன்னா அதை எடுத்து பிரசங்கம் பண்ணி பிரபலமாகிறதுக்காக நிறைய பேர் இன்னைக்கு செய்யறாங்க. இது எவ்வளோ ஒரு பயங்கர ரிஸ்கான ஒரு காரியம். ஏன்னா சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வஸ்திரத்தை தரித்து கொள்ளுவானே, சாத்தான் அதே மாதிரி பேசுவான், அதே மாதிரி பேசுவான், ஆண்டவருடைய சுவிசேஷம் மாதிரியே பேசுவான். ஆனா அவங்க கள்ள உபதேசம். அதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு ரொம்ப பிளீசிங்கானதை கொடுப்பாங்க. நீ தப்பு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா இருக்கிறார், எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார். இது யாருக்கு சொல்லணும்? ஒருத்தன் பாவத்துல மடிந்து போய் கொண்டிருக்கிறான், அவனிடத்துல நீ வா, கத்திரி போன மன்னிப்பார். ஆனா நீ எவ்வளவு வேணா பாவம் பண்ணிக்கோ, கத்தர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். கவலைப்படாத ராசா, திருப்பி போய் பாவம் பண்ணு. இது எவ்வளவு டேஞ்சரஸான டீச்சிங். நீ இப்ப வா, கத்தர் உன்னை மன்னிப்பாரு, நீ பரிசுத்தமா இரு. ஏன்னா நிறைய நேரத்துல இந்த இந்த சம்பவத்தை கோட் பண்ணுவார்கள். என்ன சம்பவம்? ஒரு ஸ்திரீ விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்படுகிறாள். அவளை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். கல்லெறிந்து கொலை செய்யும்படி கையிலே கற்களை வைத்திருக்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர் மேல் கல்லெறியலான்னு சொல்றாங்க. எல்லாரும் கல்லை போட்டு போயிட்டாங்க. ஆனால் இயேசு இப்படிப்பட்டவர்களை மன்னித்தார், ஆகவே உன்னையே மன்னிப்பார்னு மட்டும் சொல்லி விட்டுருவாங்க. அதனுடைய இரண்டாம் பகுதியை சொல்றது இல்லை. ஏன்னா இயேசுசாமி அந்த ஸ்திரீயை பார்த்து பேசின ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்? யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை பார்த்து நீ போ, இனி பாவம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டார். இதை சொல்றது இல்லை. இதை சொன்னா யாரும் அவங்க பின்னாடி வர முடியாது. இதை சொன்னா கூட்டம் வராது. ஆகவே என்ன பண்ணுவாங்க? நீ என்ன பாவம் செஞ்சாலும் கர்த்தர் மன்னிச்சிடுவார். ஆண்டவர் உங்க அப்பா எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார். இது தவறான ஒரு டீச்சிங். பவுல் எதுக்காக பிரசங்கம் பண்றாரு? கரை திரை அற்ற கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவர் வரும்போது சபையை கொண்டு போய் கொடுக்கிறதுக்காக பவுல் பிரசங்கம் பண்றார். அவங்க எதுக்கு பிரசங்கம் பண்றாங்க? மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். கொரிந்து சபை நிறைய விபச்சார பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்களால நிறைந்த சபை. ஆகவே அந்த சபையிலே ஃபால்ஸ் டாக்டரின் கொண்டு வந்தா எப்படியாவது ஜனங்களை மார்க்கம் தப்பி அலைய வைக்கலான்னு சொல்லி பிசாசு ட்ரை பண்றதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நாம் கடைசி நாட்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்கிரிப்சரை யாரும் தவறா மிஸ்கோட் பண்றதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9லிருந்து 12ஆம் வசனம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை செயலின்படி சகல வல்லமையோடோ அடையாளங்களோடோ பொய்யான அற்புதங்களோடோ சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அப்புறம் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை
அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் அவர்களுக்குள்ளே எதை அனுப்புவார்னா பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகம். ஏன் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார் சொன்னா 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல், சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை, வார்த்தை பரிசுத்தத்தின் மேல் இருக்கிற அந்த வாஞ்சையை அங்கீகரியாமல் போனபடியால். நல்லா கவனிங்க, பிசாசும் அடையாளம் செய்வான், அற்புதம் செய்வான். அங்க எழுதியிருக்குது, அவன் நிறைய அற்புத அடையாளங்களை பண்ணுவான். வசனத்தை பாருங்க, 9ஆம் வசனம் போட்டிருக்குதுல, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும், பொய்யான அற்புதங்கள், பொய்யான அற்புதங்கள். அன்புக்குரியவர்களே, Satan will do false miracles. நாங்கள் ஒரு வார்னிங் கொடுக்கணும். பொதுவாக ஒருத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, ஆனால் சபை விழித்திருக்க வேண்டும். கவனிங்க, ஏசாமி அற்புதம் செய்தார். எதுக்கு அற்புதம் செய்தார்? நான் பெரிய ஊழியக்காரன் காமிக்கிறதுக்காக செஞ்சாரா, இல்ல தேவைக்கு அற்புதம் செய்தாரா? உதாரணமா சொல்றேன், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஏன் மாற்றினார்? அங்க ஒரு தேவை இருந்தது. ஆகவே அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த கல்யாண வீட்டிலே அற்புதம் செய்தார். ஆனால் நான் இப்பொழுது இந்த தண்ணீரை திராட்சரசமாக்கி காண்பிக்கிறேன். நான் இந்த அற்புதத்தை இப்பொழுது செய்து காண்பிக்கிறேன். நான் உன் போன் நம்பரை இப்போ சொல்றேன் பாரு, நான் இப்போ பேங்க் அக்கவுண்ட் நம்பரை சொல்றேன் பாருங்க. இது யாருக்கு நேராக அட்டென்ஷனை திருப்போம்? இயேசு கிறிஸ்துவுக்கு நேராகவா? இதை சொல்லுகிற செய்கிற மனுஷனுக்கு நேராகவா? அற்புத அடையாளங்கள் எதற்கு? இயேசு பெரியவர் என்பதை காண்பிப்பதற்காகவா, அல்லது அதை செய்கிற மனுஷன் ரொம்ப வல்லமையானவன் என்பதை காண்பிப்பதற்காகவா? கடைசி நாட்கள்ல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். எதை நோக்கி ஓடுகிறோம்? அற்புத அடையாளங்களா இல்ல இயேசுவா? இப்ப என் கேள்வி என்னன்னு சொன்னா, அற்புதங்கள் தேவை, ஆனா அற்புதம் யார் மூலமா வருது? இப்போ உங்களுக்கு பணம் தேவை, பேங்க கொள்ளையடிச்சவன்ட்ட பணம் இருக்குது, பேங்க்ல பணம் இருக்கு. எந்த பணம் உங்களுக்கு தேவை? நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு பேங்க்ல இருக்கிற பணம் தான் வேணும்னு சொல்லுவீங்க. கெட்டவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு எப்படியோ பணம் கிடைச்சா பரவாயில்ல, எவன் கொலை பண்ணாலும் சரி, அவன் திருடினாலும் சரி, அந்த காசு எனக்கு தேவைன்னு சொன்னா நீங்க தவறான வழியில போறீங்க. ஆண்டவர் நமக்கு வகுத்த வழி இருக்கிறது. எப்படியாவது எனக்கு அற்புதம் வேணும்னு சொல்லி அற்புதத்தை தேடி ஓடுற அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் நம்ம ஒரு காரியத்தை முடிவெடுக்கணும். எதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எந்த இன்டென்ஷன்ல நடக்குது? ஒரு கூட்டம் நடக்குதுன்னா ஏன் நடக்குது? அதுக்கு பின்னாடி தரிசனம் என்ன? ஒரு அற்புதம் நடக்குதுன்னா இந்த அற்புதத்தை அவங்க எதுக்காக செய்யறாங்க? ஒருத்தவங்க ரொம்ப நாள கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, 12 வருஷம் பெரும்பாடு. இயேசுசாமி அவளை சுகமாக்குகிறாள். 18 வருஷமா கூடியாக இருக்கிறாள். இவள் ஆபிரகாமின் குமாரத்தை இவளை விடுவிக்க வேண்டியது அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நீட் பேஸ்ட் மிரக்கிள்ஸ், தேவைக்கு ஏற்ப அற்புதங்கள். ஆனால் தேவைக்கு ஏற்ப இல்லாமல் சும்மா எல்லாருக்கும் சீர போடணும்னு சொல்லி அற்புதம் செய்யறது கர்த்தருடைய ஆவி அல்ல. கர்த்தருடைய ஆவி அப்படி செய்யாது. கர்த்தருடைய ஆவி, ஆண்டவர் பாருங்க, அற்புதம் செஞ்சுட்டு சில பேர்கிட்ட, ஏய் இதை யார்ட்டையும் சொல்லாதப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் உனக்கு செஞ்சதை யாருக்கும் சொல்லாத. ஏன் அப்படி சொன்னாரு? இது தற்புகழ்ச்சியை நாடாது. ஆண்டவருடைய அந்த ஊழியம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லாரும் என்னை மெச்சிக்கொள்ளணும், என்ன மாதிரி உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி தற்பொழிவை நாடாது. பிசாசு அந்த சாத்தானுடைய ஊழியத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? தன்னை பெரிய ஆளா காண்பித்து, தான் தான் பெரிய வல்லமை.
அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தன்னைத்தானே மெச்சி கொள்ளுகிறவன் அது புகழ்ச்சி அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனே பாக்கியவான். வாஸ்தவல்ல கடந்த அதிகாரத்தில் எண்டில் கடைசி வசனத்தை பார்த்தோம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, சாத்தானும் ஒளியின் தூதருடைய வஸ்திரத்தை தரித்து கொள்வானே. கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த கடைசி நாட்களில் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. அதுக்கு தான் அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், ஆமென், தெசலோனிக்கேயை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியத்தை சாதாரணமா ஆராய்ந்து பார்க்கல, மனோவாஞ்சையால். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பைபிள் வாசிக்கும் போது அந்த பைபிள்ல இருக்கிற அந்த வசனத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்து படிக்கிறீங்களா, இல்லாவிட்டால் ஜஸ்ட் படிக்கிறீங்களா? இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருந்து புதிய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்த்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வசனத்தின் பின்னணியிலே ஏன் எழுதப்பட்டது? Why did the author write it? Author intended meaning. அப்புறம் context of the text. இது எந்த காலகட்டத்தில், எந்த சூழ்நிலையிலே, யாருக்கு எழுதப்பட்டது? கொரிந்து சபை. கிறிஸ்துவுக்கு பின் இந்த கொரிந்து சபையில பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் வந்த சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்ட கொரிந்து சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சத்தியத்தை தெளிவுபடுத்த எழுதின நிருபங்கள். இதையெல்லாம் நம்ம நல்லா வாட்ச் பண்ணி படிக்கும் போது நமக்கு விளங்க வரும். ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறார், எப்பா கேர்ஃபுல்லா இருங்க, நீங்க வஞ்சிக்கப்பட்டக்கூடாது, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி பவுல் மறுபடி அவர்களை எச்சரிக்கிறார். கடைசி நாட்களில் வாழ்ற நாமும் கூட கேட்கிற பாட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பாட்டில் பாடுற மனுஷன் மேல உங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னா அந்த பாட்டு தவறான பாட்டு. அல்லது பாடுகிற அந்த பாட்டுல யார் மேலையாவது உங்களுக்கு உணர்வை தூண்டுச்சுன்னா, இப்போ சினிமா பாட்டு இருக்குது, காதல் பாட்டு இருக்குது, வாலிபருடைய இருதயத்துல யாரையாவது நேசிக்கணுன்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பாடல்கள் இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்றேன்? நானும் ஒரு வாலிபனா இருந்து வந்தவன். ஸோ எனக்கு அந்த மாதிரி பாட்டு எப்படி பாடும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அந்த பாட்டுகளை பாடும்போது அது தன்னால ஈர்க்கும், யாரையாவது லவ் பண்ண சொல்லும். சாங்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். ஒரு பாட்டு ஒரு மனுஷனுடைய அவருடைய சரீரத்தை தாண்டி அவன் ஆத்துமாவை தொடக்கூடியது பாடல், ஆராதனை. ஆகவேதான் பிசாசு இந்த பாடலை யூஸ் பண்ணி நிறைய பேருடைய உள்ளத்தை அவன் கெடுக்கிறான். நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு காதல் பண்ண வேண்டும் என்கிற எண்ணம் அவங்களுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த பாடல்களை கேட்கும் போது அவங்களையும் தாண்டி ஒரு எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ள உருவாகும். எனக்கும் யாராவது இருக்க மாட்டாங்களா, நானும் யாரையாவது லவ் பண்ணக்கூடாதா, இப்படி எண்ணங்களை தூண்டுறதே இந்த பாடல்கள் தான். அந்த பாடலுடைய இசைகள் தான் அவருடைய உள்ளத்துக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரும். ஆராதனை என்பது கர்த்தருக்கு மேல அன்பு வர வைக்கிறதுக்காக கர்த்தர் நமக்காக உருவாக்கினது. இசை, ஆராதனை இதெல்லாம் உருவாக்கப்பட்டது காரணமே கர்த்தர் மேல நமக்கு வர வேண்டிய அன்பு. நியாயமாக ஆண்டவர் கொடுக்கிற கணவன் மனைவிக்குள்ள வர வேண்டிய அன்பு. ஆனா மற்றவங்க மேல வர வேண்டிய அன்பாக இதை திரித்து காண்பிப்பது சாத்தானுடைய வேலை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். அப்போ ஒரு பாடலை ஒரு ஆராதனை வீரன் பாடி முடிச்ச பிறகு அந்த பாடல்ல இருக்கிற இயேசு மேல நமக்கு காதல் வரணுமே தவிர வேற யார் மேலேயும் வரக்கூடாது. அதை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இருதயம் கரைப்படாமல் இருக்கும். நம்முடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது? கரைபடக்கூடாது. ஒரு நாளும்
ஒரு நாளும் ஏசப்பாவை தவிர வேற யாரையும் பார்க்கக்கூடாது. நம்முடைய பாடல் பாடும்போது நம்ம ஆண்டவரை மட்டும்தான் உயர்த்தணும், நம்மளை உயர்த்தவே கூடாது. எதுக்காக நம்ம யூடியூப்ல பாட்டு போடுறோம்? பிரபலமாகிறதுக்காக கிடையாது. நிறைய பேர் மில்லியன் வியூஸ் வாங்குறாங்க. சினிமா பாட்டு இவ்வளோ ஆகுது, என் பாட்டு இதே மாதிரி ஆகணும், தேவையே இல்லை. அது வஞ்சிக்கிற ஆவி. அது அப்படி செய்துன்னு சொல்றதுனால நம்ம அதே மாதிரி காப்பி அடிச்சு அதே மாதிரி டியூன் போடணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு கர்த்தர் மேன்மையானதை வச்சிருக்கிறார். சொல்லுங்க ஆமென். 15 வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். பவுல் சொல்றாரு, அவங்களுடைய முடிவு அதுக்கு தக்கதாக இருக்கும். ஏன்? அவர்களும் அந்த பிசாசை போல ஒரு வேஷம் தரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் இல்லை. அவர்கள் முடிவு அவருடைய கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். நம்ம என்ன செய்யறோமோ அது வச்சுதான் நம்முடைய முடிவு இருக்கும். இன்னைக்கு ஜனங்களை ஏமாத்தலாம், இன்னைக்கு நம்ம என்ன வேணா செய்யலாம், ஆனா கடைசியில முடிவு இருக்கு. பார்த்தீங்களா? முடிவு தாங்க முக்கியம், முடிவு தாங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கிறீங்களா? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு நாள் வரப்போறார்ல. when God comes back, ஒவ்வொருத்தருடைய கிரியைக்கு தக்கதாக கர்த்தர் பலன் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம என்ன வேணா செஞ்சிடலாம், ஆனா அவர் வரும்போது உண்மையா இருக்கிறவங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆனா தப்பா ஆண்டவர் பேரை யூஸ் பண்ணியிருந்தோம், வேற நியாய தீர்ப்பு வரும். இவனை பிடித்து கையும் காலையும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல தூக்கி போடுங்கன்னு கர்த்தர் சொல்லுவார். புறமான இருள போடுங்கன்னு சொல்லுவார். சாத்தானுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த பொல்லாத எரி நகரத்தில் இவங்களை தூக்கி வீசுங்கன்னு சொல்லுவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளிலே, நம்ம சாத்தான் அவன்தான் அக்கினிக்காக முன்குறிக்கப்பட்டவன், அவன்தான் நரகத்துக்காக முன்குறிக்கப்பட்டவன். அந்த நரகத்துக்கு நேராக நாம் செல்லக்கூடாது, பரிசுத்தத்துக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக செல்ல வேண்டும். அப்படியானால் நாம் இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையில நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவருடைய முடிவு கிரியை, அவருடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். இன்னொரு வசனம் வாசிங்க, பிலிப்பியர் 3 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை. அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாங்க. அவங்க வேலையே என்ன? சாப்பிடுறது தான் முக்கியம். அவருடைய மகிமை என்ன? தன்னை பெரிய ஆளா காமிச்சுக்கிறது, தன்னை பத்தி பெரிய போஸ்டர் போடுறது, தன்னை பத்தி ஒரு பெரிய மாயை உருவாக்குகிறது. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறாங்க. உலகத்தார் சிந்திக்கிற மாதிரியே சிந்திக்கிறது. உலகத்தார் என்ன பண்ணுவாங்க? 4 பேர்ட்ட சொல்லி, ஏய் என்னை பத்தி கொஞ்சம் புகழ்ச்சியா பேசுப்பா, உனக்கு காசு தரேன். ஒரு 100 பேரை காசு கொடுத்து கூட்டு வந்து என் கூட நில்லுங்கப்பா, நான் இந்த இதில் நிற்க போறப்பா, எல்லாரும் வாங்கப்பா, உங்களுக்கு பிரியாணி பட்டலமோ உங்களுக்கு மற்ற காரியமும் தர்றேன், எல்லாம் வாங்கப்பான்னு சொல்லி லாரி ஃபுல்லா ஆளை ஏற்றிட்டு வரலாம். இதெல்லாம் பூமிக்குரியவர்கள், பூமிக்குரியதை சிந்திக்கிறார்கள். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த மாதிரி சிந்திக்க முடியுமா? நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஆட்களை தேடி சேர்க்கறதுக்கோ அல்லது காசு கொடுத்து வாங்குறதுக்கோ மற்ற காரியங்களை செய்யக்கூடாது. நம்ம எப்போதும் பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை வச்சு வாழணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறோம், பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்க கூடாது. பவுல் அப்போஸ்தலன் அவர் மாதிரியே வந்து பிரசங்கம் பண்ணி சபையில காசு வாங்கிக்கிட்டு
பவுல் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு விரோதமா பவுல் அப்போஸ்தலர் இந்த சபையை எச்சரிக்கை செய்து அவர்களை சரியான வழியில நடத்த பார்க்கிறார். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பின்னும் நான் சொல்லுகிறேன், nobody take me for a fool. யாரும் என்ன புத்தியீனன் என்று யோசிக்காதீங்கப்பா. ஏன்? அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, எவ்வளோ ஒரு தாழ்மை பாருங்க. அவர் சொல்றாரு, என்னை புத்தியீனன்னு சொல்லி யாரும் யோசிக்காதீங்கப்பா. அப்படி யோசித்தீங்கன்னா கூட பரவாயில்ல, நான் கொஞ்சம் என்னை மேன்மை பாராட்டும்படிக்கு என்னை புத்தியீனனாக போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படியாவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய புத்தியீனத்தை ஆண்டவர் எடுத்து போடுவாராக. Let us not be foolish. பவுல் அப்போஸ்தலர் தன்னை ஃபூலிஷா நீங்க நடத்திட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்றதுக்கு காரணமே என்னன்னு சொல்லி சொன்னா, இத ஜனங்கள் இவரை பார்த்த விதம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் பலவீனத்தோடு ஊழியம் செய்யறான்னா அவன் கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டவன் அல்ல, அவன் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தவன். ஒரு ஊழியக்காரனுடைய சக்சஸ் அவன் வைத்திருக்கிற வீடு, பெரிய வீடு, பெரிய கார்ல இல்லைங்க, அவன் எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தருக்காக சம்பாதித்தான். பவுல் அப்போஸ்தலருடைய ஊழியத்தை பாருங்க. அவர் கையினால வேலை செஞ்சு ஊழியம் செய்யறாரு. அவர் நல்ல ஒரு சபையை உருவாக்குறாரு. அங்கேயே உட்கார்ந்து சபையில வர்ற வருமானத்தை வச்சு ஜாம்னு வாழலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு, அந்த சபையை அப்படியே ஒருத்தட்ட கொடுத்துட்டு அடுத்த சபையை உருவாக்க போயிருந்தார். திருப்பியும் அதை உருவாக்கி ஒருத்தர் கையில கொடுத்துட்டு அடுத்த சபைக்கு போறார். கொரிந்து சபையை உருவாக்குறார், எபேசு சபையை உருவாக்குறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் போய் சபைகளை உருவாக்கி என்ன பண்றாருங்க, அதை அவருடைய பிள்ளைகள் போல இருக்கிற அவர்களிடத்துல கொடுத்து விட்டு தீமோத்தேயு, பிலேமோன் பிடிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஆக்கிலா பிரிஸ்கில்லா நடத்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கிறார். ஏன் இப்படி செய்கிறாரு? ஏன்னா அவருடைய இருதயத்தில் கர்த்தருக்காக நான் வந்து வாழணும், நான் எனக்காக வாழக்கூடாது, சுய ஆதாயத்துக்காக நான் ஊழியத்துக்கு வரல. ஆகவே அவர் இதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது மற்றவங்களும் அவரை பார்த்து கேட்கணும்னா, இன்னும் ஓட்டாண்டியாவே இருக்கிறீங்க, பவுலுக்கு பிழைக்க தெரியாது, பவுலுடைய ஊழியம் சக்சஸ்ஃபுல் இல்லை, பைத்தியக்காரன்னு சொல்லி பவுலை பார்த்து பேசுறாங்க. அவர் சொல்றாரு, நான் பைத்தியக்காரனா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் எதுக்காக அப்படி இருக்கிறேன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்னை பைத்தியக்காரனாவது ஏற்றுக்கொள்ளுங்க, புத்தியீனன் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் இப்படி நான் செய்யறேன்? 17ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனை போல சொல்லுகிறேன். அவரு கிளாரிஃபை பண்ணிடுறாரு, ஆண்டவர் இப்படி சொல்லலப்பா, இப்படி சொல்லல, நான் கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனை போல சொல்லுகிறேன். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே ஒரு நாளும் வழங்க மாட்டார். பவுல் இருக்கார் பாருங்க, கர்த்தரை புத்தியீனன் என்று சொல்ல சொன்னார் என்று சொல்ல மாட்டார். அவர் சொல்றார், ஆண்டவர் அப்படி சொல்லல, ஆனா நான் உங்ககிட்ட இந்த ஆர்கியூமெண்ட்ல உங்களுக்காக நான் சொல்ல வர்றதை புரிய வைக்கிறதுக்காக மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே நான் என்னெல்லாம் செஞ்சேன், உங்களுக்காக நான் என்ன பாட அனுபவித்தேன், அந்த மேன்மை பாராட்டும் தைரியத்தினால புத்தியீனனை போல சொல்லுகிறேன். நான் சொல்றது கொஞ்சம் ஃபூலிஷ் தான், ஆனா நான் என்ன உங்களுக்காக செஞ்சேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் எடுத்து சொல்றார். 18ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, நிறைய பேரு கொரிந்து சபையில மாம்சத்துக்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். அவர் சொல்றார், அவங்க வந்து உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அதெல்லாம் பண்றாங்கல்ல, நான் உங்ககிட்ட இருக்கும்போது காசே வாங்கல, என் கையினால வேலை செய்து கூடாரத்தை பின்னி அதுல வர்ற வருமானத்தை வச்சு உங்ககிட்ட இருந்தேன். ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க, நல்லா பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி காசு வாங்கி உங்ககிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க.
அவங்க உங்களை தவறா வழி நடத்துறாங்க. நீங்க காசு கொடுக்கறீங்கன்றதுக்காக உங்களுக்கு ஏற்றாற் போல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொரிந்து சபையே கேர்ஃபுல் ஆகிரு. பிசாசு ஒளியின் தூதருடைய வஸ்திரத்தை தரிச்சிட்டு வந்து உங்களை ஏமாத்துறான். அவருடைய தேவன் வயிறு. நீ எவ்வளவு வேணா பாவம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமா நீ கொண்டு போய் காணிக்கையை கொடுப்ப. மனம் திரும்பு, கள்ள தொடர்பை விட்டு வெளியே வா. இதை சொல்லி சொல்லி ஒரு நாள் உனக்கு வந்து என்னாகும், பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் என்னையே டார்கெட் வச்சு பிரசங்கம் பண்றாரு, இந்த சபையில வேண்டான்னு சொல்லி வெளியே போவேன். உனக்கு அந்த சபை எரிச்சலா வரும். அந்த ஊழியக்காரனை பார்த்தா உனக்கு டென்ஷனா வரும். சின்ன வயசுல எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். தப்பு பண்ணா வீட்டுக்கு வெளியே முழங்கால் போட வைப்பார். ரோட்ல போற வரவங்களாம் பார்ப்பாங்க. இப்போ என் மனசுல என்ன வரும் தெரியுமா? எங்க அப்பா பயங்கரமான எதிரி. எனக்கு என் மானத்தை வாங்கறதுக்குன்னே இருக்கிறார். நான் பண்ண தப்பு எனக்கு கண்ணுக்கு தெரியல. எங்க அப்பா கொடுத்த தண்டனை தான் எனக்கு முக்கியமா தெரிஞ்சு. ஆனா அன்னைக்கு நான் அப்படி கண்டிக்கப்படலைன்னு சொன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கும். நல்ல தகப்பன் என்ன பண்ணுவான், தன் பிள்ளைகளை கண்டித்து திருத்துவான். கெட்டு போறவன் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிற ஒரு ஆளு தான் மகன்கிட்ட குடிக்காதுன்னு சொல்லுவாரா? விபச்சார பாவத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் தான் மகனிடத்துல நீ விபச்சாரம் பண்ணாதன்னு சொல்ல முடியுமா? கெட்டு போகிறவங்க நீ எவ்வளவு வேணா கெட்டு போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீ தப்பு செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி வைராக்கியமா நிற்பான். பவுல் அப்படிப்பட்டவர். அவர் சொல்றார், நான் மேன்மை பாராட்டுறேன்ப்பா. அவங்க எல்லாம் வந்து மாம்சத்துல மேன்மை பாராட்டுறாங்க, ஆண்டவரை மன்னிப்பாராங்க. அதுக்குதான் முன்னாடி டிஸ்கிளைமர் கொடுத்துறாரு. நான் கர்த்தருக்கேற்றபடி சொல்லாம புத்தியின போல சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னங்க வாசிங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி அறிதல், ஆவியின்படி அறிதல். கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தவர்கள் அப்போஸ்தலர்கள். ஆனால் இந்த கிறிஸ்துவை மாம்சத்தின்படி மட்டுமல்ல, ஆவியின்படி அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் தாயாராகிய மரியாள் அவரை பெற்று எடுத்த தாய். அவரை பெற்று எடுத்ததினாலே மாம்சத்தில் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவருக்கு மற்ற பிள்ளைகள் பிறந்தபோது நாசரேத்தில் வசித்த இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் அவருடைய ஊழியத்தை அதிகமாக கூட இருந்து உற்சாகப்படுத்தினதாய் தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு நாள் அவர் நாசரேத்துக்கு போகும்போது, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களே அல்லாமல் வேற மனுஷர்கள் அல்ல. ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சாதான் என் தாய், என் சகோதரர். அப்படியானால் எங்கேயோ அவருடைய தாய், அவருடைய சகோதரர்கள் தேவ சித்தத்தை செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ஆகவேதான் அவங்கள பார்க்கும் போது அவங்கள டிஸ்ஓன் பண்றார். யாருங்க எனக்கு தாய், யாருங்க எனக்கு சகோதரர்? தேவ சித்தத்தை செய்யறவங்க தான் சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். மாம்சத்தின்படி அறிந்த மரியாள் ஆவியின்படி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் சிலுவையிலே பாடுபட்டு அவர் மரித்த போது மரியாளுக்கு தேவதூதன் சொன்ன அந்த வார்த்தைகள் ஞாபகம் வருகிறது. உன்னுடைய ஆவியை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே, அவர் கருத்தரிப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிலையிடுவார். அப்பொழுது உனக்குள்ள ஒரு ஆண் பிள்ளை உருவாகும், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆகிலும் ஒரு பட்டயம் ஆவி உருவி போகும். லூக்கா 2:35 ஒரு பட்டயம் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்னாரே, அதை சிலுவையின் நிழலில் நின்று கொண்டிருக்கிற
மரியாள் உணர்ந்ததுனால, ஓ, நம்ம கிட்ட பிறந்தது ஒரு மனுஷன் அல்ல, நம்ம கிட்ட பிறந்தது மாம்சத்தின்படி இல்ல, நம்ம கிட்ட பிறந்தது ஆவிக்குரிய குழந்தை. ஆகவேதான் மாம்சத்தின்படி அறிந்த மரியாள் மேல் வீட்டறையிலே ஆவியின்படி இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று 120 பேர்ல காத்திருந்தாங்கல்ல, அதுல மரியாளும் ஒருவர். ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் அப்போஸ்தலர் 1:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருபடப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். யார் எனக்கு தாயின்னு சொல்லி டிஸ்ஓன் பண்ணாரே, அந்த தாயும் சகோதரனும் 120 பேர் அந்த அபிஷேகத்தை பெறும்போது வந்து இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அல்ல ஆவியின்படி பெற்றுக்கொண்டார்கள். ஆவியின்படி பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியார் மூலமாய் உடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டார். ரோமர் 5:5 எழுதியிருக்கிறது அல்லவா, நம்முடைய மண்பாண்டங்கள் இந்த மகிமையை உள்ளே பெற்றுக் கொள்கிறோம். அவருடைய நிறைவு இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்குவது. மாம்சத்தின்படி நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? உங்க வீட்டில் படம் வரைஞ்சு வச்சிருக்கிறாங்களே இயேசு கிறிஸ்துவை பத்தி, அது உண்மையான படம் அல்ல. ஒரு போட்டோ காமிக்கிறாங்கல்ல, அது இயேசு அல்ல. ஆவியின்படி அறிந்திருக்கிறீர்களா? நீங்க கண்ணை மூடி ஜெபிக்கும் போது இயேசு உங்களோட பேசுறாரா? படத்துல இருக்கிற இயேசு இல்ல. நீங்க யூடியூப்ல பாக்குறீங்களே அந்த இயேசு கிறிஸ்து இல்ல. அதெல்லாம் மாம்சத்தின்படி நீங்க அறிந்தது. உங்க அப்பா அம்மா காமிச்சு கொடுத்தாங்களே, கர்த்தர் நல்ல மெய்ப்பர்னு சொல்லி ஒரு கையில கோலோட கூட அந்த வீட்டுக்கு வெளியில நிற்கிறாரே, அந்த இயேசு கிறிஸ்து இல்ல. அதெல்லாம் மாம்சத்தின்படி நீங்க அறிந்து கொள்ற இயேசு. ஆவியின்படி நீங்க கடவுடி ஜெபிக்கும் போது, இயேசப்பா என் உள்ளத்துல வாரோ, என்னை நிரப்போ அப்படின்னு நீங்க சொல்லுவாங்க. ஐ லவ் யூ ஜீசஸ் சொன்னா உள்ள இருந்து இன்னொரு குரல் ஒலிக்கும், நானும் உன்னை நேசிக்கிற மகனே. அதுதான் ஆவியின்படி இயேசுவை அறிந்து கொள்வது. To know Jesus by the Spirit. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உடைய உள்ளத்துல ஆவியின்படி அவரை அறிந்து கொள்ள உதவி செய்வாராக. சொல்லுங்க ஆமென். 2 கொரிந்தியர் 5:17 வாசித்துட்டு இருக்கிறோம். வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். சரி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழசெல்லாம் மறைஞ்சிருச்சுங்க. மாம்சத்தின்படி அறிவதெல்லாம் மறைஞ்சு வச்சு எல்லாமே புதுசு. என்னங்க? ஆவியின்படி அவரை அறிந்து கொள்ளுதல். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சோ மாம்சத்துக்கு ஏற்றபடி அறியாமல், இப்போ 2 கொரிந்தியர் 11:18 வாசிக்கிறோம். அநேகர் மாம்சத்துக்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டிக் கொள்ளுகையில் சரி நானும் மேன்மை பாராட்டுவேன். மேல வாசிக்கலாம். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. கடுப்பாயிட்டார் பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் உங்களை நல்லா எஜுகேட் பண்ணி புத்தி உள்ளவர்களா வச்சுட்டேன். இப்போ என்ன பண்றீங்க? புத்தி இல்லாதவங்க என்ன பேசினாலும் சரி சரி அவங்க பேசுறாங்க பரவாயில்ல கேட்கலான்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. உங்களுக்குள்ள வைராக்கியம் இல்லை, உங்களுக்குள்ள புத்தி இல்லை. புத்தி என்று சொல்லும் போது அது அறிவு, நாலேஜ். நாலேஜ்னா என்ன தெரியுமா? நம்ம கற்றுக்கொண்டது நல்லதா இல்லையா, அதுக்கு பேர் தான் நாலேஜ். ஞானம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருவது. ஞானம் என்பது ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்ன்ற விவேகம். ஆனா ஒரு காரியம் எப்படிப்பட்டதுன்ற அறிகிற அறிவு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் புத்தி. புத்தி கெட்டத்தனமா பண்ணிட்ட சொல்லுவோம்ல. எதுக்கு புத்தி கெட்டத்தனமா பண்ணிட்டேன்னு சொல்றோம்? ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். சத்தியத்தை குறித்து ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். சத்தியத்தை போதிச்சு உங்களை புத்தி உள்ளவர்களா பவுல் உருவாக்கி இருக்கிறார் கொரிந்து சபையை. புத்தி இல்லாம பேசுறாங்க, இதை இவங்க சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சகிச்சுக்கிட்டு இருக்கிறதும் பாவம் தான். ஹலோ, சகிச்சுக்கிட்டு இருக்கிறது பாவம் தான். ஒருத்தவங்க பாவம் செய்யறாங்க, பாவம் செய்யறவங்க உங்களை தவறா பயன்படுத்துறாங்க, அதை சகிச்சுக்கிட்டு இருந்தா தப்பு. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஐ நீட் டு டெல் யூ. என்னை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்றார்.
ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கவனிங்க. உங்களுடைய உறவின் முறையில் யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட தவறாக நடக்கிறாங்க. உங்கள் உறவின் முறையில் யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட தவறாக நடக்கிறாங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட அவங்க தவறாக நடக்கிறாங்கன்ன போது அதை சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதை வெளியே சொல்லாமல் சகிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பேர் பாவம். நான் ஒன்றும் செய்யலை, அவங்க தான் என்கிட்ட தவறாக நடந்தாங்க, சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பாவம் தான். பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம். பிசாசுக்கு என்ன பண்ணோம்? எதிர்த்து நிற்க வேண்டும். பாவம் செய்கிற எண்ணத்தோடு யாராவது வந்தாங்கன்னா சகிச்சுட்டு இருக்காதீங்க, இது பாவம், இது மாதிரி என்கிட்ட நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி தைரியமாக சொல்லணும். தைரியமாக எதிர்த்து நிற்கணும். பாவத்தை சகிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஃபால்ஸ் டீச்சிங்கை சகிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பவுல் அப்போஸ்தலனை பார்த்து சொல்றார், சந்தோஷமா சகிக்கிறீங்க. 2 கொரிந்தியர் 11:20 வாசிக்க பார்ப்போம். ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்கள் முகத்தை அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீங்க. என்னப்பா நீங்க இப்படி ஆயிட்டீங்க? உங்களை ஏதாவது சொல்லி சிறை பிடிச்சு வச்சாலும் நல்லா கவனிச்சுக்கோங்களேன், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை மேனிப்புலேஷன் பண்ணுவதற்காக அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஜனங்களை விடுதலையாக்கணும். கையை வைத்து எழுதியா சொல்றீங்களா? பைபிளை வச்சு ஒருத்தவங்களை சிறை பிடிக்க கூடாது. நான் சொல்ற மாதிரி செய்ய, இல்லாட்டி உங்களுக்கு அவ்வளவுதான். பவுல் அப்படி அவங்கள வைக்கவே இல்லையே, சுயாதீனம் விட்டுட்டார். அவங்கள மேனிப்புலேட் பண்றவரா பவுல் இல்லை. பவுல் அவர்களிடத்திலே வசனத்தை சொல்லி இப்படி இருக்குது, இதை ஏத்துக்கோங்க, அவ்வளவுதான். பவுல் அவங்கள மேனிப்புலேட் பண்ணல. நான் சொல்ற மாதிரி செய்யணும். என்கிட்ட காணிக்க கொடுத்தா நான் ஆசீர்வாதிச்சு ஜோம் பண்ணுவேன், நல்லா இருப்பீங்க. என்கிட்ட காணிக்க கொடுக்கலன்னா நீங்க சபிக்கப்பட்டவங்க இல்லை, அப்படி சொல்லல. Paul did not manipulate people. He told them the truth. அதுக்கு பிறகு நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. அன்புக்குரியவர்களே, பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைகிட்ட சொல்ற இந்த வார்த்தைகளை பாருங்க. Why are you tolerating people? அவர் ரொம்ப வேதனையோடு சொல்றார். இந்த 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர் வேதனையோடு சொல்றார். எதுக்குன்னா, நிறைய பேர் உங்களை என்ஸ்லேவ் பண்றாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. they are taking advantage of you. உங்களை மூஞ்சில அடிக்கிற மாதிரி பண்றாங்க. ஆனா நீங்க ஏன் அதை சகிச்சுட்டு இருக்கிறீங்க? பாருங்க, கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகள் ஆக்கும் பொருட்டாக சரி பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. இவர் சொல்றாரு, சில கள்ள சகோதரர் அவங்க என்ன பண்றாங்க? சுயாதீனத்தை உளவு பார்த்து, நமக்கு கொடுக்கப்படுற ஃப்ரீடமை இவங்க உளவு பார்த்துட்டு என்ன பண்றாங்க? நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியா நியாயப்பிரமாணத்துக்கு சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அவன் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் என்ன பண்றாங்க? உளவு பார்க்கறாங்களா, பார்த்துட்டு நீ விருத்த சேதனம் பண்ணலன்னா இயேசுவின் சீஷராய் மாற முடியாதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கிறதுக்காக, ஏன் பவுல் சொல்றதுக்கு முரண்பாடா ஆப்போசிட்டா சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கணும். அதை இவங்க ட்ரை பண்றாங்க. பவுல் சொல்றாரு, அவங்க கள்ள உபதேசக்காரர்ப்பா. கிறிஸ்து அப்படி சொல்லவே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்ம ஸ்லேவா மாத்திரவர் இல்லை, நம்மளை விடுவிக்கிறவர். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Galatians chapter 4 verse 9. இப்பொழுதோ ஆ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? உங்களை அதுல இருந்துலாம் விடுதலை பண்ணி கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. மறுபடியும் நீங்க போய் அதுல சிக்கணும்னு ஏன் விரும்புறீங்கப்பா? கள்ள உபதேசக்காரங்க சொல்ற வார்த்தையை கேட்டுக்கிட்டு நீங்க ஏன் மறுபடியும் அதுக்கு போகணும்னு சொல்லி விரும்புறீங்க? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னைய பார்த்து சொல்றார், சடங்காச்சாரத்துக்குள்ள நான் உங்களை கொண்டு வரதுக்காக நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கல, சுயாதீனா இருக்கும்படி. கலாத்தியர் 5:1 வாசிக்க போறோம். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு டேக் அவே வேர்ஸ். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மள பாவத்திலிருந்து விடுவிச்சிட்டார். திருப்பியும் பாவத்துக்கு ஏன் அடிமையா இருக்கணும்? நம்மளை கர்த்தர் ஃப்ரீ ஆக்கிட்டார். இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு, இட் இஸ் ஃபார் ஃப்ரீடம் தட் கிரைஸ்ட் ஹஸ் செட் அஸ் ஃப்ரீ. முதல் ஃப்ரீடம் நடத்தும் போது இந்த வசனத்தை தான் கர்த்தர் எனக்கு காமிச்சார். இட் இஸ் ஃபார் ஃப்ரீடம் that Christ has set us free. நம்ம விடுதலைக்காக கிறிஸ்து நம்மை விடுவித்தார். It is for freedom Christ has set us free. அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில எல்லாரும் எழும்பி நிற்க போறோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே விடுதலைக்காகத்தான் என்னை விடுவித்தீங்க. நான் திருப்பி அந்த நுகத்தில் மாற்றக்கூடாது. நான் கள்ள உபதேசத்தில் சிக்கக்கூடாது. நான் தவறான உபதேசத்தில் மாட்டக்கூடாது. கமோன், எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்றீங்களா? உங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறேன். கடைசி காலம் நம்ம கேட்குற ஆராதனை, நம்ம கேட்குற மெசேஜஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதில் எதுவுமே முரண்பாடாக இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. என்னை நேர் வழியா நடத்தி கொண்டு போகப்பா. தவறான வழியில நான் போகக்கூடாது. தவறான பாதையில நான் போகக்கூடாது. தவறான காரியங்களுக்கு மகிமையை கொடுக்க கூடாது. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. கேட்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களா? பரபா ஷியாந்தூரபாலா சிகபதரபா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எல்லாருக்காக நான் இப்போ பாரப்பட்டு ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, திருச்சபையை பாதுகாத்து கொள்ளும்படி இறங்கி வாங்கப்பா. சபைகளை பாதுகாக்கும்படி இறங்கி வாங்கப்பா. கள்ள உபதேசத்துக்கு சபையை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். பக்க வழியாய் நுழைகிற சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறேன். சபையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சபையை கரை திரையற்ற பரிசுத்த மனவாட்டியாக, கற்புள்ள கன்னிகையாக உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கணும்ப்பா. கிருபத்தாகப்பா. ஆண்டவரே, சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், வயோதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபையா இருங்கப்பா, கிருபையா இருங்கப்பா, கிருபையா இருங்கப்பா. தேவ பிள்ளைகளே, நான் இதை சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்க. சபையோடு சேர்ந்து இல்லாத ஆவி கர்த்தருடைய ஆவியாய் இருக்க முடியாது. நான் சபைக்கு வரமாட்டேன், நான் தனியா ஜெபிக்கிறேன், என்கிட்ட வாங்க, நான் ஜெபிச்சு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொன்னா அது கர்த்தருடைய ஆவி அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி செயல்பட மாட்டார். சபைக்கு விரோதமா கர்த்தருடைய ஆவி செயல்படவே படாது. நீ சர்ச்சுக்கு போகாத, உன் வீட்லயே ஜெபி, கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். நீ டைத்து கொடுக்க வேண்டியதில்லை, நீ சபைக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. சபையில் இருக்கிறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க, சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க, நீ சபைக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங் வந்துச்சுன்னா அது பிசாசுகிட்ட இருந்து வர்றது. உங்களை பிரித்து உங்களை அடிச்சிருவாங்க. இந்த சின்ன வயசுல ஒரு கதை நம்மளுடைய பாட புத்தகத்தில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? 5 எருதுகள் ஒன்னா இருந்துச்சான். அந்த சிங்கத்தால அடிக்கவே முடியல. இந்த எருதுகள் ஒன்னா இருந்ததுனால சிங்கத்தால அடிக்கவே முடியல. ஆனால் ஒரு நாள்
தந்திரமா யோசித்த சிங்கம் போய் சொல்லிச்சான், ஒரு எருதுவா தனியா கூப்பிட்டு போய், நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ ரொம்ப வல்லமையா இருக்கிற, ஒன்னாலதான் மற்றதெல்லாம் பாதுகாக்கப்படுது, நீ தனியா போன்னு சொல்லிச்சான். அந்த 5 எருதுகளை விட்டு அது ஒன்று தனியா வந்த உடனே சிங்கம் அதை தனியா அடிச்சு சாப்பிட்டுருச்சு. இப்படி ஒன்னொன்னையா சொல்லி சொல்லி பிரிச்சு ஒன்னொன்னையா அடிச்சு சாப்பிட்டுருச்சு. பிசாசு அப்படிதான் பண்ணுவான். உனக்கு பயங்கர தீர்க்க தரிசனம் வர இருக்கு, உன்னதான் கர்த்தர் பேசுறார். நீ ஜெபிக்கும் போது பாஸ்டர்கிட்ட வெளிப்படுத்துறதை விட உன்கிட்ட கர்த்தர் நிறைய வெளிப்படுத்துறார். பாஸ்டர் பாரு பிரசங்கம் பண்றாரு, ஆனா பலவீனமா இருக்கிறார். பாஸ்டருக்கு பாரு அது இல்லை இது இல்லை, உங்க சபையில இது சரியில்லை, உங்க சபையில ஜெபம் போதுமானது இல்லை. உன்கிட்ட அதிகமா கர்த்தர் பேசுறார். நீதான் வல்லமையான தேவ பிள்ளை, உன் கூட தான் கர்த்தர் இருக்கிறார். இந்த சபை தவறான சபை, இதையெல்லாம் சொல்லி உங்களை சபையிலிருந்து பிசாசு வஞ்சிக்கிறானா, பி கேர்ஃபுல். நீ என்ன வேடா பாவம் பண்ணு, இயேசு உனக்காக எல்லாத்தையும் மன்னிப்பாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ற சபையில் இருந்தீங்கன்னா எச்சரிக்கை. பி கேர்ஃபுல் வேர் யூ ஆர், பி கேர்ஃபுல் வேர் யூ ஆர். தயவு செய்து சொல்றேன், விழித்து கொள்ளுங்க. காலம் கடைசி காலம், காலம் கடைசி காலம். ஆண்டவர்கிட்ட 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் மறுபடியும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, டெய்லி பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க, டெய்லி பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. தூசு மேல படலாம். ஒரு டிவி வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த டிவி மேல தூசு விழும்போது டெய்லி கிளீன் பண்ணிட்டா நல்லது. அந்த தூசி அந்த டிவிக்குள்ள இறங்கிருச்சுன்னா உள்ள இருக்கிற பொருள்லாம் ஸ்பாயில் ஆயிடும். நம்ம மேல, நம்ம உலகத்துல வாழ்றதுனால பாவம் என்கிற அழுக்கு நம்ம மேல அப்படி வர மாதிரி இருக்கலாம். ஆனா உடனே டெய்லி கிளீன் பண்ணிட்டோம்னா அது உள்ள இறங்கி பாவத்தை பிறப்பிக்காது. அது இச்சை போல டெம்டேஷனை வரும்போதே தொடச்சி எடுத்து போட்டுரும். அதனுடைய கேள்வி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து, எல்லா பாவத்தையும் என்னை விட்டு களைந்து போடுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே நான் தவறான டீச்சிங்குள்ள போகக்கூடாது, நான் கர்த்தருடைய வார்த்தையில நான் சிறந்து விளங்க வேண்டும், நான் பரிசுத்தமா வாழும். கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்து. எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, காலை வேளை என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன்ப்பா. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபை கிட்ட எவ்வளவு பாரத்தோடு சொல்லுகிறார். அவருடைய சபையின் பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாய் அவர் பிரசங்கித்ததை நாங்கள் இன்னைக்கு வாசித்தோமே, தியானித்தோமே. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறப்பா, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவப்படாதபடிக்கு அற்புத அடையாளங்களை கண்டு, தீர்க்க தரிசனங்களை கண்டு அவர்கள் இம்ப்ரெஸ் ஆகி உம்மை விட்டு விடாமல் இவ்வார்த்தையின்படி இருக்கிறதா? ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆராய்ந்து ஜெபிப்பார்களாக, ஆராய்ந்து பார்ப்பார்களாக, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பார்களாக. அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகள் இனிமேல் கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பணும். அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. கர்த்தருக்காக எழும்பணும். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வியாதி உள்ளவர்களுக்கு சுகத்தை தாங்க, கட்டுகள் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை தாங்க, பொருளாதார தேவைகளோடு இருக்கிறவங்களுக்கு வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து ஆசீர்வதிங்க. தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சபை கரை திரையற்றதாக பரிசுத்தம் உள்ளதாக என் ஆண்டவர் இயேசப்பாவை பின்பற்ற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.